யாரையோ ஓடுகிறது. அந்த சமயத்துல இந்த அணுகுரலை கேட்டார் 24. அந்த வழியா வந்து இருக்கிறது. யாரோ சிவனடியார், பரமேஸ்வரா காப்பாற்ற மாட்டையா, இந்த அநியாயத்தை பார்த்தையா என்று புலம்புகின்ற புலம்பல் மொழி 24 செய்கிறேன். முழையறி என்ன குகையிலிருந்து வெளியே பாய்ந்து வந்த சிங்கம் போல கையிலே பரசனை ஏந்தி கொண்டு நாயனார் சிவகாமி ஆண்டார் முன்னால் நிற்கிறார். சுவாமி, என்ன நடந்தது? இது பாருங்க. அரசனுடைய பட்டத்து யானை அருமையாக ஆனிலை பெருமானுக்கு கொண்டு வந்த அற்புத மலர்களையெல்லாம் அலங்கோலமாகிவிட்ட செய்தியை பாருங்க. சிவகாமி ஆண்டார் அழுதுகிட்டே அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் 24 அங்கே நீங்க எங்கே யானை சென்றதோ குறுக்கே சென்று அந்த யானையை கொல்வதற்கு பட்டார். இந்த யானை தப்பிப்பது எங்கே? சவால் 24 மிக விரைவாக யானை ஓடுகிற தெருவையை குறுக்கே சென்று இவரை மறிச்சிட்டார். ஒரு சிங்கம் போல மேல பாய்ந்த கையிலே பரசனை மழுவை ஏந்தினார். அதன் தும்பிக்கையை ஒரே விட்டு காலினால் குலுங்க பாய்ந்து என்று பெரிய புராணம் பேச அப்படியே தாமை குதிச்சு அதனுடைய கால் தன் மீது படாத வகையில துள்ளி குதிச்சு தும்பிக்கை ஒரே விட்டு. மர்மஸ்தானம் உயிர் ஸ்தானம் யானைக்கு தும்பிக்கை தான். காலில் வெட்டினா பிழைச்சு, வாழை போய் பிளேட வச்சாருச்சுன்னா ஒரு தடவை நம்மளை தள்ளி போடும். காது மூக்கெல்லாம் தொடக்காது, தும்பிக்கை தான். நாயனார் எரிபத்த நாயனார் பழிக்கு பழி வாங்குவதற்கு அப்படியே தாவினார். ஒரே வெட்டு ஓய்வு பிழிவு கொண்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். திருமண யாரெல்லாம் இந்த பாகர்கள் இதனை தடுக்காமல் சென்றார்கள் திரும்பி பார்க்க மிக விரைவாக சென்று 5 பேரை அந்த யானை பாகர்கள் வீதியில் வெட்டி வீட்ட. சிவனடியாருக்கு இடைஞ்சல் செய்கிற யானையை தடுக்க வேண்டாமா? அந்த கடமையை செய்யல, உனக்கு இந்த தண்டனை. அந்த பல மறை பரசும் தூய பரசினாலே அற்புதமான மழுவாயத்தினால யானையை வெட்டி வீழ்த்தினார். அதற்கு மூல காரணமாக இந்த பாகர்களை வெட்டி வீழ்த்தினார். 5 பேர். அவர் திருக்கரத்தால் வெட்டுண்ட பாகர்கள், குத்துக்கோல் வீரர்கள் 5 பேர். வீதியில வெற்றி திருவாகை சூடி எரிபத்த நாயனார் மலை போல கீழே சாய்ந்து கிடக்கிற யானை முன்னால் கையில மழுவை வைத்துக் கொண்டு இன்னும் யாரெல்லாம் இது தீங்கு செய்தார்கள் என்று சிந்தனை செய்வதற்கு நேரம் இங்கு தப்பித்து சென்றார்கள். சில பாகர்கள் ஓடுகிறார். மகாராஜா அரண்மனையில போய் நிற்பாசன பட்டத்தை யானையாகிய பட்டவர்த்தனத்தை கொன்றார்கள் சிலர் என்று அவர்கள் நேரே மகாராஜா அரண்மனை வாயில செய்தி. கொலுமண்டலத்தில் போர் சொல்ல நாயனாருக்கு இந்த செய்தி. தலைநகரத்தில் நமது பட்டத்து யானையை அப்படி கொல்வதற்கு பகைவர்கள் யார் வந்தார்? புகழ்ச்சோழ நாயனார் சினங்கொண்டு எழுதுகிறார். அவர் எழும்புற உடனே மந்திரிகள் எழுப்புகிறார், தளபதிகள் புறப்படுகிறார்கள். 4 வகை சேனைகளும் படை வீரர்களோட நம்ம நாட்டு தலைநகருக்குள்ள நம்முடைய பட்டத்து யானை வருவதற்கு பகை அரசர்கள் கொண்டு தீர்க்க வேண்டும். மகாராஜா எழுந்தார். குறிப்போட எல்லாரும் வீதியிலே படை வீரர்கள் அணிவகுத்து செல்கிற காட்சி. முன்னதாக குதிரையில நாயனார் செல்கிறார். மன்னர் பிராம் சக்கரவர்த்தி இந்த பட்டத்து யானை வீழ்த்தியவர் யார் என்று அவருக்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்காக மன்னர் பிரான் குதிரையில் போற. நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் போற. அந்த தூரத்தில் பார்க்க அந்த வீதிக்குள்ள ராஜேஷ் அணிவம் தூரத்தில் பார்க்கிறார். அருமையாக விபூதி அணிந்து விராச அணிந்து கையில மடுவாயை ஏந்தி கொண்டு
சாய்ந்து கிடக்கிற மலை போல இருக்கிற யானை பக்கத்துல ஒரு அடியார் நிக்கிறத பார்த்த உடனே இவர் சிந்தனை சற்று மாறுபடுது. யானை வென்றவர் யார் என்று கேட்டுக்கொண்டு வந்தவர் அடியாரை பார்க்கிறார். குதிரை ஓட்டிக்கிறார்கள். படை வீரர்கள் எல்லாம் நிறுத்த சொல்லிடுச்சு. ஒரு அடியார் இறந்து போன யானை பக்கத்தில் நிற்கிறாங்க. வேற என்னமோ நடந்திருக்கு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். சைகையினால காட்டினார். படைவர்கள் பின்வாங்குகிறார். நாயனார் மகாராஜா இங்கிருந்து குதிரை இருந்து கீழே குதிக்கிறார். சக்கரவர்த்தி சிவனடியாரை கண்டவுடனே குதிரையை விட்டு குதிக்கிற நாயனார் புகழ்ச்சொல்லி நாயனார். பின்னால் நம்ம சேரமான் பெருமா நாயனார் சரித்திரத்தில் பார்க்க போறோம். பட்டத்து யானையில சேரமான் பெருமா நாயனார் வருவார். எதிரே வந்து ஒரு அடியார் வீதியில கண்டோன்னா யானை விட்டு கிளறிங்க அவர் பாதத்தில் போய் விடுவார். மகாராஜா சிவனடியார் அவர் என்ன சொன்னார்? நான் சிவனடியார் இல்ல, நான் அடி வண்ணா. இந்த கொண்டு போற அந்த சுண்ணாம்பு பூரா நான் துணி துவைத்த அந்த சுண்ணாம்பு பூரா மழையில் நனைஞ்சியா மேல வெள்ள வெள்ளையே இருக்கு. நான் மூவி பூசுறேன், நான் அடி வண்ணா. அவரு பார்க்குதார். மகாராஜா தன் பாதத்தில் வந்தோடனே அவர் நான் அடிச்சேன். மாற வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். சிவபெருமானுடைய அடியார் வேடத்தினை எனக்கு நினைப்பூட்டினர், பயப்படாத என்று அந்த அந்த உலர வேட்டிகளையும் உருப்படிகளையும் உலர வைக்கப்பதாக பயன்படுத்துகிற இந்த வெள்ளையான வெண்பொடி மழையினால அவர் மேல பூஜி போல காட்சி எடுத்ததுக்கே அணையை விட்டு கீழே இறங்கி வழிபாடு செய்தாரே. இங்கே எதிரியாக நினைத்துக் கொண்டு வந்த போது நாயனாரை கண்ட மகாராஜா குதிரை விட்டுக்கிறார். நேர பக்கத்தில் வந்த மாதர்கள் சொல்கிறார்கள், மகாராஜா உங்களுடைய பட்டத்து யானையை கொன்றவர் இவர்தான். ஐ விட்னஸ், சாட்சி சொல்லுங்க. அப்படி சொன்ன உடனே மகாராஜா கொஞ்சம் கூட கோபப்படும். நேர பக்கத்தில் வந்தார். நாயனார் அருகே வந்து, பெருமானே என் யானை செய்த தவறு ஏதோ, அந்த யானைக்கு தண்டனை நீங்கள் கொடுத்தது போதாது என்றால் வேறு இன்னும் தண்டனை இருக்கிறதா? உடனே முதல் கேள்விக்கு பதில் சொல்லணுமே, இந்த யானை என்ன தவறு செய்தது? தங்களுடைய திருக்கரத்தில் உள்ள மழுவால வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறதே இந்த யானை செய்த சிவா அபராதம் என்ன? நாயனாரை பார்த்து மகாராஜா கேட்கிறார். உடனே எலிவத்த நாயனார் அருமையாக அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். அந்த பாடல் பாருங்க. மன்னவன் தன்னை நோக்கி வானவர் ஈசர் நேசர் சென்னியில் துங்க வேளம் சிவகாமி ஆண்டார் கொய்து பன்னகாபரணர்க்கு சாத்த கொடுவரும் பள்ளித்தாமம். சிவகாமி ஆண்டார் கொடுவரும் பள்ளித்தாமம் தன்னை முன்பறித்து, பள்ளித்தாமம் தன்னை முன்பறித்து சிந்த தரைப்பட துணிந்து வீழ்த்தேன் என்று அந்த செய்தியை நயமாக அற்புதமாக நாயனார் எடுத்துரைக்கிறார் மன்னர் பிரானுக்கு. அது மட்டுமா, யானைதான தப்பு பண்ணுது, பாகர்களை 5 பேரை என் குடின்னு கேட்டு வரப்படாத, அது முன்னாடி பஞ்சுத மாதங்கம் தீங்கு செய்ய வரு பரிகாரர் தாமும் மீது அங்கு கடாவு பாரம் விலக்கிடாது ஒளிந்து பட்டார். இது இங்கு நிகழ்ந்தது என்றார் எலிபத்தர். என்ன அஞ்சி பாதங்கள் முறையால் தாழ்ந்து பருவரை கடந்தோள் மன்னன். அற்புதமான வீரன் இந்த தோள்களையுடைய மன்னர்பிரான் அடியாரை வணங்குகிறான். ஐயோ
என் யானையும் பாகர்களும் ஒரு பெரிய சிவாவரணம் பண்ணிவிட்டார்களே, இந்த தீங்குக்கு முதல் காரணம் அடியேன் தான். எனது பட்டத்தையாலே செய்தது அந்த தீமைக்கு மூல காரணம் அடியேன் தான். ஆகவே நாயனாரே, உன்னை அருமையான உன் திருக்கரத்தினால என்னையும் கொண்டு விடும். புகழ் சொல்ல நாயனார் அவர் பாதங்கள் விண்டு தன் கனையை காட்ட. அப்பொழுது இன்னொரு சிந்தனை, அடியார் பெருமானை, தங்கள் திருக்கரத்தில் இருக்கிற மழு தூய மழு, தீமையின் உச்சக்கட்டத்துக்கு அடியனை அந்த தூய்மையான மழுவினால இங்கே கொள்வது தகாது. ஆகவே என்னுடைய உடைவாளை தருகிறேன், என் உடைவாளால என்னை விட்டு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சிகள். உடனே எரிபத்து நாயனார் பார்க்கிறார், இப்படி ஒரு மன்னர் பெறானா? யானை செய்த தீமையை காணாது, பாகனை கொண்டது காணாது, அடியனையும் கொள்ளுகை என்று தலைவழந்து நிற்கிறாரே, மழைவினால் கொள்வது தவறு, என்னுடைய உடைவாள் தான் எனக்கு ஏற்ற ஆயுதம் என்று தன் உடைவாளை தன் கரத்தில் கொடுத்து நிற்கிற அந்த செய்தியை பார்க்கிறார் எரிபத்து நாயனார். அவர் உள்ளம் நெகுகிறது. இப்படிப்பட்ட நாயனாய் புகழ்ச்சோழ மன்னரை நாம் எதிரி நினைச்சோமே. ஆகவே இந்த உடைவாளால நாமே வாய்த்துக் கொள்வோம். எரிபத்து நாயனார் கருத்து. அந்த வாழை வாங்குற மகாராஜா கொடுத்த வாழினால தன்னை மாய்ப்பதற்கு வாங்கும் போது மகாராஜாவுக்கு சந்தோஷம். வாழை வாங்கிட்டார், நம்ம தீர்த்து கட்டி வர என்று அவன் சந்தோஷப்படுகிறார். இவரோ அந்த வாழை வாங்கி தன்னை தானே வாழால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எரிபத்து நாயனார் வாங்கினார். பார்க்கிறார் மகாராஜா, வாழ் அவர் பக்கம் போகுது. ஐயோ, நம்முடைய தலையை ஈர்ந்து தள்ள வேண்டிய வாழ் நாயனார் தலை பக்கம் செல்கிறது என்று அவர் அந்த வாழை பிடிக்கிறார். இவர் பிடிங்க, அவர் மறிக்க. ஒரு அற்புத காட்சி சாமி கொடுத்திருப்பார். இந்த காட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? அந்த சமயத்தில் அசரீரி வாக்காக எம்பெருமான் இந்த பூமி மேல உங்களுடைய அன்பின் முடியினை சகலத்தை காட்டுவதற்காக இந்த செயல் நடக்கும் என்று சுவாமி அசரீரி வாக்காக விடாது பற்ற மாதவ வருந்துகின்ற அழகிலா பரிவில் வந்த இடுக்கணை மாற்ற வேண்டி அகற்ற வேண்டி களமணி களத்தி செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளறொளி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப. அசரி வாக்கு இவர் இந்த வாழை இவர் பிடிக்கும் வாய்க்கவரை அவர் அவரவில்லை. அந்த சமயத்தில் சுவாமி அசரி வாக்கு தொழுந்தகை அன்பின் மிக்கார் தொண்டினை மண்மேல் காட்ட. உயர்ந்த அன்புடைய அடியார் பெருமக்களுடைய தொண்ட உலகமெல்லாம் தெரிந்து பயனுறும் பொருட்டு இந்த செயல் நடந்தது. சுவாமி அசரிவாக்க சொல்றார், மண்மேல் காட்ட செழுந்திருமலரை இன்று சினக்கரி சிந்த. இந்த மலரை யானை சிந்தியது. திங்கள் கொழுங்கணி வேணி கூத்தர அருணினால் கூடிற்று என்று அங்கு எழுந்தது. அடியாருடைய பெருமை உலகை காட்டுவதற்காக இந்த பூக்கள் யாரினால் சிதறப்பட்டது என்று அசரி வாக்கு. அந்த அசரி வாக்கு முடிகிற சமயத்துல என்ன நடக்கு தெரியுமா? பாகரோடும் யானையும் எழுந்தது அன்றே. இறந்து போன யானையும் மடிந்து போன பாகர்களும் அசரி வாக்கு. அது மட்டுமா, இன்னொன்னு பாக்கி இருக்கு. யானை எழுந்தாச்சு, பாகர் எழுப்பிட்டாங்க, இன்னொன்னு பாக்கி இருக்கு. என்ன பாக்கி இருக்கு பாஸ்கர் சொல்லுங்க, யோசனை பண்ண. யோசனை பண்ண கோஷோட நாயனாருக்கு சந்தோஷம் வந்துருச்சு, எரிபத்து நாயனாருக்கும் மகிழ்ச்சி வந்துருச்சு. ஆனால் சிவகாமி ஆண்டார் முதல்ல பூக்களை இழந்து பரிகமித்துக் கொண்டிருக்கிற அவருக்கு ஒரு மருந்து சாமி காட்டாண்டாமா? அது அடுத்த பாடல்ல. ஈரவே பூட்டும் வாழ்விட்டு எரிபத்தர் தாமும் அந்த நேரிய பெருமான் தாழ்மேல் விழுந்தனர். எரிபத்த நாயனார் மகாராஜா காலில் விழுந்து வணங்குகிறார். நிறுவர் கோனோ மகாராஜாவும் போர் வடிவாளை போக எறிந்து, அந்த வாழத்துக்கு தெரிஞ்சிச்சு, அவர் கடல்கள் பற்றி பார்மிசை பணிந்தார்
விண்ணோர் பனிமலர் மாறி தூர்த்தார். தேவர்களெல்லாம் மலர்மொழி மீறார். இந்த சமயத்துல இருவரும் எழுந்து வானில் எழுந்த பேர் ஒளியை போற்ற அருமறை பொருளாய் உள்ளார். அணிகள் பூங்கூடை தன்னில் சிதைக்கப்பட்ட பூங்கூட வந்தாச்சு. அணிகள் பூங்கூடை தன்னில் மருவிய பள்ளி தாமம் நிறைந்திட. அழகா பூக்கள், எந்த பூக்களா கொண்டு வந்தாரோ மழை மழை மலர்னு அந்த பூக்கூட நிறைய நிறைஞ்சிச்சு. மருவிய பள்ளி தாமம் நிறைந்திட அருள சுவாமி அருள் பாலித்தார். உடனே அதை கண்டு மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமியாரும் நின்றார். நம பார்வதி பதையே மகாதேவா. சிவகாமியாரும் நின்றார், வாழ்ந்து நின்றார். அந்த பூ கூட போய் பூ போன உயிரே போயிச்சான். எல்லாத்தையும் இழந்துட்டமே, அந்த உயிர் இழந்த மாதிரி அழுகிற அழுது படம் பெறுது, உயிர் போன மாதிரி அழுதுச்சு. ஆகவே சேக்கலாறு பெருமான் புனர்வாழ்வு பெற்றதுக்காக வாழ்ந்துனார். அப்பாடி பூதிரிச்சா திருப்பள்ளி தாமம் சாத்திரக்கூடிய கடமையை நாம் நிறைவேற்றலாம் என்று சுவாமியினுடைய அருளால வாழ்ந்து நின்றார். கூன் குறுகி போய் அழுதவர் சிவகாமியாண்டார் நிமிர்ந்து நிற்கிறார். ஆகா, நம்முடைய கடமையை தவறாத ஒரு நிலையை சுவாமி விட்டாரே. இவ்வாறு அற்புதமான காட்சி. புகழ்ச்சோழ நாயனாரும் எரிபத்த நாயனாரும் சிவகாமி ஆண்டார், மூன்று சிவனடியார்கள் அன்புகள் முட்டுகின்ற காட்சி. இந்த அன்பின் முடி என்று ஒரு பெரியவர் ஒரு புசன் இருக்கிறார். அன்பின் முடி, அன்பின் முடி சகரம், மூணு அன்பும் ஒரே இடத்துல சந்திக்குது. சிவகாமி ஆண்டார் அன்பு, புகழ்ச்சோழனான அன்பு, எரிபத்தனான அன்பு, மூன்று விதமான அன்பு. மூன்றும் ஈர அன்பு, வீர அன்பு. அந்த அன்பின் முடி 1957 60 வரைக்கும் நான் பிஎஸ்சி படிக்கும் போது எனக்கு அந்த நூல் தமிழ் பாடத்துல ஒரு புஸ்தகமா இருக்கு, அன்பின் முடி. அப்புறம் ரசிச்சு படிச்சேன். 24 சரித்திரத்தை பாடத்திலேயே படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அந்த நூலில் 80 பக்கம் ரொம்ப அழகா இருந்தார். தப்பு இருந்தது. ஆயினும் அன்பின் சிகரமாக 3 பெருமக்கள். இப்பொழுது சேக்கலார் பெருமான் அந்த 3 பேரும் மகிழ்ச்சியோட திரும்புறதுக்கு ஒரு அரிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம சித்தரித்து காட்ட. இப்பொழுது நம்முடைய எரிபத்த நாயனார் மகாராஜா பார்த்து ஒரு விண்ணப்பம். மகாராஜா, இறந்து போன யானை மீண்டும் எழுந்து விட்டது. தாங்கள் அந்த யானை மீது சிலர காட்சியை நான் பார்க்கணும், எனக்கு ஆசை. சற்று நேரத்துக்கு மேல பட்டவர்த்தனத்தை எதிரியா ஒரே போடப்பட்டேன். இப்ப அதே யானை எழுந்து சிவருமான் அருளால புகழ்ச்சோழனாரோட உண்மையா இதயத்தை கண்டுகொண்ட எரிபத்த நாயனார் அவர் அந்த யானை மீது ஏறி அரண்மனைக்கு பெற காட்சியை பார்க்கணும். அதை விண்ணப்பிக்கிறார். உடனே அந்த ஆசையை நிறைவேற்ற பண்ண. அந்நிலை எழுந்த சேனை ஆர்களி ஏழும் ஒன்றாய் மன்னிய ஒளியினார்ப்ப மன்னராம் மகிழ்ந்து வாழ்த்த பொன்னெடும் பொதுவினிடல் ஆடிய புனிதர் பொற்றாள் சென்னியில் கொண்டு சென்னி திருவளர் கோயில் புக்கான். சென்னினா சோழ மகாராஜா, 2 இடத்துல சென்னி. கொண்டு தலை மற்ற சோழன். சென்னியில் கொண்டு பரமேஸ்வரி பாத மலர்களை சிரசில வைத்துக் கொண்டு சென்னி ஆகிய சோழ மகாராஜா தன் அரண்மனைக்கு யானை மீது செல்கிறார். சிவகாமி ஆண்டார் எங்க வரார்? பசுவனீச்சர் கோயிலுக்கு வருகிறார். அவரவர்களுடைய பணி செய்யறதுக்காக அங்க போறாங்க. அடுத்த பாடல பண்ண எரிபத்த நாயனார் என்ன செய்யறார்? தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சாரேங்க. சிவகாமி ஆண்டார் தன் பணி செய்வதற்காக பசுவனீச்சர் கோயில் நோக்கி விரைவாக. தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று
செம்பியன் பெருமை உன்னி திருப்பணி நோக்கி சென்றார். அப்படியே வியந்து பாராட்டுற சோழ மகாராஜா பெருமை என்ன, அவரை இப்படி நமக்கு தந்த சிவருமான பெருமைதான் என்ன என்று எரிபத்த நாயனார், சிங்கம் போல கர்ஜித்த நாயனார் மனசுல அவரை நினைச்சு 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 இப்படி ஒரு அடியாரான் அவர் கையிலிருந்த வாழை கொடுத்து தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக மகாராஜா கொடுக்கிற இப்படி ஒரு மகாராஜா நான் பார்த்ததில்லை. பட்டத்து யானையை வீழ்த்திய நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும், அதற்கு நேராக தனக்குத்தானே தண்டனை விதிப்பது. அந்த மன்னருடைய பெருமைக்கு ஈடு இணையுண்டா என்று பெருமையை மனதில் என்னை சிந்தித்துக் கொண்டே தன் திருப்பணியில அவர் சென்றார். சிவகாமி ஆண்டார் அவருடைய திருப்பணி சென்றார். மகாராஜா திருவள்ளுவர் கோயில் நோக்கி சென்றார். இவ்வாறு பல அற்புத திருப்பணி செய்து எரிபத்த நாயனார் மற்றவர் இணையவான வன்பெரும் தொண்டு, வன்பெரும் தொண்டு, பெரும் தொண்டு, வன்பெரும் தொண்டு, கையில மண் வச்சுட்டு செய்ய தொண்டு இல்லையா, அதான் வன்பெரும் தொண்டு. மண்மேல் உத்திடத்து அடியார் முன் சென்று உதவியே நாளும் நாளும் நற்றவ கொள்கை தாங்கி நலமிகு கைலை வெறுப்பில் கொற்றவர் கணத்தின் முன்னாங் கோமுதல் தலைமை பெற்றார். நம பார்வதீபதையே. பரமேஸ்வருடைய அருளாலே சிவலோகத்துல சிவகணங்களுக்கு தலைவராக அப்பிரபு அழைத்துச் செல்லப்பட்டார். எரிபத்த நாயனார் சிவலோகத்துல சிவகணங்களுக்கு தலைவராக வீரப்பெருந்தொண்டல்லவா, அந்த வகையிலே அந்த அற்புதமான காட்சி அவர் பெறுகிறார். இந்த பாடல் தான் இந்த நாயனாருக்கு நாம் நேற்று வெளியிட்ட ஒவ்வொரு நாயனாருக்கு சிவபெருமான் அமையப்பெற அருட்காட்சி கொடுத்தார்களே, இந்த நாயனார்கள் பாடல் இந்த பாடல் போட்டு சிவபெருமான் திருவடியில கலந்து கொண்ட இந்த பாடல். அப்படி அமையப்பெருடைய அருட்காட்சி எரிபத்த நாயனாருக்கு அங்கே கிடைக்கிறது. மாசி மாதம் ஹஸ்த நட்சத்திர நன்னாளிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. எனவே அவர் குருபூஜை மாசி ஹஸ்தம் சிவபெருமான் திருவடியிலே சேர்ந்த நாள் இந்த நாள். சேக்கிழார் பெருமான் இந்த காப்பி இந்த புராண செய்தி கூற போன்ற போது முதல்ல என்ன சொன்னார், இந்த பெருமையை என்னால் சொல்ல இயலாது, ஆசையினால் சொல்லலுட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நிறைவு செய்கிற போது இந்த பெருமையை ஆனால் சொல்ல முடியும். மீண்டும் ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொல்ல வாழினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமை தானும் நாடு மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அழைக்கில் அன்றி நீளுமி தொண்டர் நீர்மை நீளுமி தொண்டின் நீர்மை நினைக்கில் ஆறளக்க வல்லாரே. இந்த அற்புதமான தொண்டினுடைய பெருமையை யாரால அளக்க முடியும்? 24 செய்த பெருமையை ஆண்மையும் புகழ்ச்சோழ நானார் செய்த பெருமையினையும் யாராலும் அளக்க முடியும்? ஒருவர் தான் அளக்கலாம். யாரு? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஒருவருக்கு தான் இந்த அன்பினுடைய முதிர்ச்சியை அளக்க இயல நம்மால முடியாதுங்க. திருக்கடிட்டுப்படியார் என்ற சைவ நூல்ல சைவ சாஸ்திரத்துல திருக்கடிட்டுப்படியார் 14 சாஸ்திரத்தை உண்டு. திருக்கடவுர் ஸ்ரீ உயவந்த தேவநாயனார் அருள் செய்த 14 சாஸ்திரத்தை உண்டு திருக்கடிட்டுப்படியார். அதுல ஒரு பாடல்ல அந்த பெருந்தகையார் சாஸ்திர நூல்ல சொல்ற கண்ணப்ப நாயனார் களத்தீப்பருக்கு அன்பு செலுத்தினார அந்த அன்பினுடைய அளவு யாருக்கு தெரியும்? 2 பெருந்தையார் தெரியும் அந்த பாடல். ஒன்று கண்ணப்பர் தாமரிதன், இரண்டாவது காலத்தி தாமரை காலத்தியப்பர் தாமரை. கண்ணப்ப நாயனார் காலத்தியப்பர் தான் தெரியுமா நமக்கு? அந்த அன்பினுடைய ஆழம் நமக்கு புரியாது. அன்புடைய ஆழம் நம்ம அந்த 2 பேர்த்தோட யாருமே தெரியும். கண்ணப்பர் தாமறிவார், காலத்தியப்பர் தாமறிவார், யாருக்குமே தெரியும். மாம்பழம் சாப்பிட்டு தான் மத்தியானம் மாம்பழம் நல்லா இருக்கேன்னு சொன்னார். அவருக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். மாம்பழத்துக்கும் அவருக்கு தான் தெரியும் அந்த ருசியை பற்றி, நமக்கு தெரியும். ஆக அழகா சொன்னார், சிவபெருமானை தவிர யாராலும் அழக்கவில்லை என்று அந்த அருமையான சரித்திர நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது அடுத்தால வர ஏனாதி நாயனார் சரித்திரத்தை சொல்ல முற்படுகின்ற சேக்கிழார் பெருமான் 24 திருவடிகளை வணங்குகிறார். பாருங்க. தேனாரும் தன் பூங்கொன்றை செஞ்சடை அவர் பொற்றாளில்
ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி, அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி, மானாளும் தேவர் போற்றும் மன்றுளார் நீரு போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் எம்பல் உற்றேன். நம பார்வதி பதையே. ஏறத்தாழ 57 அற்புத திருப்பாசுரங்களால 24 திவ்ய சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு படித்து படித்து அழகா கொடுக்கிறார். அதுல சில தேன் துளிகள் நம்ம சிந்தனைக்குரியதாக இருந்தது. எனவே எரிபத்த நாயனாருடைய வரலாற்றிலே நாம் கண்ட செய்திகள் சிவ புண்ணியத்திற்கு மேலான சிவபுண்ணியம் இல்லை, சிவ அபராதத்துக்கு மேலான கொடுமையான பாவம் நிறைந்தது. ரெண்டு விஷயம். சிவபெருமானுடைய அடியாருக்காரும் தீங்கு செய்தால் அவர்களை வென்று கொன்று தீர்க்க சிவ தர்மோத்தரம் சொல்கிறார். அப்படி கொல்ல முடியலன்னு சொன்னா உன்னை நீயே தற்கொலை பண்ணிக்கும். ரெண்டாவது சாய்ஸ். அது முடியலன்னா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிரு. இந்த மூணாவது நம்ம செய்யலாம். முதல் ஓடி போயிடலாம். நம்மளோட கார் இருக்கு, டக்கு சுமார போயிடலாம். அடியார இந்த மாதிரி பேசுறானே ஓடிடும். யாரும் சிவ தர்மோத்திரம். இந்த மூணாவது நல்ல வேலைக்கு நமக்கு அந்த கிளாஸ் 3 கிளாஸ் அந்த கடைசி கிளாஸ் எரிபத்த நாயனார் சரத்துல அர்த்தம் சொல்லுது. அதனால பக்தர் எரிவா எரி பக்தர் அருமையான பேர். அந்த நாயனார் சரத்திரத்தில் நான் பேசும்போது திருக்கூட்ட சிறப்புல சேக்கிழார் பெருமான் அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படி இருப்பான்னு சொல்லும் போது திருக்கூட்ட சிறப்புல இதை அங்கே குறிப்பாக காட்டுறேன். சேக்கிழார் பெருமான் ஒரு அருமையான பாசம். ஆறும் கண்டிகை ஆடையும் கந்தையே, ஆறும் கண்டிகை ஆடையும் கந்தையே. சிவனடியார்களுக்கு அவர் விரும்பி அணிகிற ஆபரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா அழகான ருத்ராசம் தான் ஒரு ஆபரணம். அவங்க ட்ரெஸ் பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலா. வாழ்வினுடைய பணியே சிவபெருமானுக்கே முழுக்க அர்ப்பணம் பண்ணவர். பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலா. ஈர அன்பினர், அந்த அன்பு இருக்க ஈரமா இருக்கணும். எப்பவும் குளிர்ச்சியாக அந்த அன்பு சிவபெருமானுக்கு அடியார்கள் காட்டுற அன்பு ஈர அன்பினர் தான். ஈர அன்பினர். அப்ப இதுக்கு நேர இன்னொரு அன்பு இருக்கு தெரியும், வறட்சியான அன்பு. அது இருக்கு. சுப்பிரமணிய வீட்டுக்கு வந்தோன்னு வந்துட்டாரா என்ன செய்ய, நம்ம 2 பேரும் தானே சமையல் பண்ணியிருக்கோம், 3ஆவது வந்துட்டாரே என்ன செய்ய, முடிச்சு வாங்க உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற அன்பு இருக்குல்ல. ஆனா வறட்சியான அன்பு, அது வறட்சி பார்த்தோட தெரிஞ்சுவோம். அந்த அன்பு ஈர அன்புக்கும் அந்த வறட்சியான அன்புக்கும் வேறுபாடு. அங்கே அருமையாக அம்மா காரைக்கால் அம்மையார் சிவபெருமான்கிட்ட கேட்கும் போது இரவாத இன்ப அன்பு, அந்த இன்ப அன்பு தான் ஈர அன்பு. வறட்சியான அன்பு துன்பத்தை கொடுக்கும். எண்ணத்தை போட்டு இறையில சாப்பாடு போட்டாலும் இந்த முனைகிட்டு கைவிட்டு சாப்பிடுமா அப்படின்னு நினைக்கல. அந்த அன்பு வறட்சியான அன்பு. அதுக்கப்புறம் சேக்கிழார் பெருமான் இந்த பாடலை 4வது வரின்னு சொல்றார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலார். ஈர அன்பினர் யாதும் குறைவிலார். அவங்களுக்கு குறைய வர அடியார் பெருமக்களுக்கு ஈர அன்புடையவர்களுக்கு வாழ்க்கையில குறைய கிடையாது. ஈர அன்பினர் யாதும் குறைவிலார். வீரம் என்னால் மெழும்பும் தகையதோ. அந்த அடியார்களுடைய வீரம் இருக்குத, அந்த வீரத்தை நான் சொல்ல முடியுமா? திருவந்தனார் சத்தம் அடியார்களுடைய வீரம் இருக்கு பாருங்க, சொல்ல முடியும். வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று அங்கே குறிப்பாக காட்டுவார் சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்புற. பெரியவர்களே, இந்த மாதிரி 24 அற்புதமான சங்கத்தை நாம் இங்கே செய்வெடுத்தோம். 11ஆம் திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் இந்த சரித பகுதியை ஒரே திருப்பாடல்ல
57 பாடல்களால் விரிவாக்கினால் சொல்ல வல்லவரான எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாள் சேக்கிலார் அடி சென்னீர் சுவாமி மாதர் சிவஞான சுவாமி சேக்கிலார் பெருமானை வணங்குவார். விரிவாக்கினால் விரித்து பாடியார் 57 பாசுரங்கள். ஒரே திருப்பாசுரத்துல நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில இந்த அற்புத செய்தியை ஒரு பாடல் சொல்ற. அதை நம்ம கேட்கும் போதே சத்திரம் பூரா அதுல வந்து சமை ஊர்மதில் 3 அட்ட உத்தமர்க்கு என்று ஓர் உயர் தபத்தோன் தார்மலர் கொய்யா வருபவன் தன்னின் மலர் பறித்த ஊர் மலை மேல் கொள்ளும் பாகருடன் உடல் துணியாக்கும் அவன் ஏர்மலி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே. நம பார்வதீவனையே அழகர் மகாதேவா. நிறைவாக குற்றவங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் திருத்தொண்டர் புராண சாரம் இந்த சரித்திரத்தை அவர்கள் ஒரு பாடல் சொல்ற. அதையும் கேட்போம். படிக்க நமக்கு நேரம் இல்லை. எத்தனை வருஷம் வீட்டை எடுக்க அதெல்லாம் படிக்காம இல்லை. எக்கச்சக்கமா காலையில ஹிந்தி பேப்பர் வரும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் வருது, நமக்கு ஏகப்பட்டு தமிழ் பேப்பர் வருது. இது காணாதுன்னு எத்தனையோ மேகசின்ஸ் வீட்டுல வந்து குவியுது. அதை படிக்க நேரம் இல்லை. இதெல்லாம் படிக்க எங்களுக்கு நேரம் இருக்குமான்னு எங்க பக்கத்தில் சொல்லுவாங்க. எவ்வளவு சொல்ல அந்த ஒரு திருப்பாடலையும் பார்க்கலாம். உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய அற்புதமான ஒரு திருப்பாடல் நாயனாருடைய அருள் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவது. திருமருவு கருவூர் திருமருவு கருவூர் ஆனிலையார் சாத்தும் சிவகாமியார் மலரை சிந்த யானை அரண் நெறியோர் எரிபத்தர் பாகரோடும் அற எரிய என் உயிரும் மாற்றீர் என்று புறவலனார் கொடுத்த படை வாங்கி நாயனார் அந்த மகாராஜா புறவனர் கொடுத்த படைவ அன்பால் வாங்கி புரிந்து அறிவால் புக எழுந்த புனித வாக்கால் கரியினுடன் விழுந்தாரும் எழுந்தார் தாமும் கணநாதர் அதுகாவல் கை கொண்டாரே. நம பார்வதீபதையே அழகர் மகாதேவா. இவ்வாறு அற்புதமாக திருத்தொண்டர் புராண சாரத்திலே குற்றவங்குடி உமாபதி சிவம் நமக்கு அருமையாக எடுத்திருக்கிறார் இந்த சரித்திர பகுதி. எனவே பெரியவர்களே, இதுவரை நாம் 74 சரித்திரத்தை 3வது சருக்கமாக திகழ்கின்ற இறைவனிந்த சருக்கத்தில் முதல் நாயனாராக திகழ்கின்ற 74 சரித்திரத்தை சேக்கிழார பெருமான் திருவருள் முன்னிற்க நாம் இதுவரை நாம் சிந்தித்தோம். இந்த அற்புதமான 24 சரித்திரத்தில் நாம் தெரிந்து கொள்வது, யாரேனும் சிவபெருமானையோ சிவனடியார்களையோ சிவாலயங்களுக்கோ யாராவது இடையூறு செய்தால் நாம் நம்முடைய மனமானது அது கண்டு பொறுக்கக்கூடாது. சைவ நிந்தனை மலைகள் நிந்தனை பொறா மனம் என்று நந்திகேஸ்வர பெருமான் சிவபெருமான் 16 வரங்கள்ல முதல் வரம் இது கேட்கிறார். சைவ நிந்தனை மலைகள் நிந்தனை பொறாமனம். வேதங்களையும் சிவபெருமானையும் யாராவது கேலி பண்ணி அவர்கள் பரிகாசம் செய்தார்களானால் உன் மனம் அது என்று பொறுக்கக்கூடாதுப்பா, அப்படிப்பட்ட மனம் எனக்கு கொடுங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த வரத்தை நந்திகேஸ்வர பெருமான் சிவபெருமான் கேட்கிறார். நாமும் அப்படியே சிவனடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் சிவாலயத்திற்கும் யாரேனும் தீங்கு செய்தார்களானால் பரமேஸ்வரா அவங்கெல்லாம் அவங்க மனசை மாற்றுப்பான்னு பிரார்த்தனை பண்ணுவோம். வேற என்ன செய்ய முடியும் நம்மளால? அதனால அதாவது பிரார்த்தனை பண்ணி இந்த தீங்கு நடக்காம அந்த ஆளுடைய மனசை மாற்று என்று நம்ம சொன்னோம். எனவே நாமெல்லாம் சைவ பயிரை வளர்ப்பதற்கு எரிபத்த நாயனார் என்ற அந்த பெருந்தகையாருடைய அற்புத காட்சியை நினைவிலே கொண்டு நாம் இந்த பூவுலகத்தை சைவ பயிர் வளர்ப்பதற்கு எல்லாம் அல்ல பரமேஸ்வரன் அருளாலே தலைப்படுவோமாக என்று கூறிக்கொண்டு இதுவரை இந்த சிந்தனையிலே பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனை நிறைவாக நல்ல முறையில் நடைபெற வேறு உதவி செய்த எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடைய நாயகி சமேத இந்த ஸ்ரீ மாசுலாமீஸ்வர பெருமானுடைய பொன்னா திருவடி மலர்களை நமஸ்காரம் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் பூர்த்தி செய்வோமாக. அடுத்த சிந்தனை எரிபத்த நாயனார் சரித்திரத்துக்கு அடுத்தபடியாக
ஸ்ரீ ஏனாதி நாதநாயனார் விபூதியுடைய மகிமையை பறைசாற்றுகின்ற அற்புத பகுதி அந்த பகுதி. ஏனென்றால் சேக்கரார் பெருமான் அதற்கு தோற்றுவாய் செய்யும் போது நீரு போற்றும் ஏனாதி நாயனார் புனிதனுடைய விபூதியை வணங்கி மகிழ்கின்ற அந்த விபூதியுடைய மகிமையை உலகிற்கு பறைசாற்றிய ஒரு அற்புத சரிதம் ஏனாதி நாயனார் சரிதம். எப்படி மெய்ப்பொருள் நாயனார் விபூதி பெருமையை கோரிட்டு காட்டினாரோ அதுபோல ஏனாதிநாதர் நாயனாரும் அங்கனமே செய்கிறார். அந்த அற்புத தொண்டினை அவர் அருள் வரலாற்றினை கேட்பதற்கு திருவருள் துணை நிற்க சேக்கரார் பெருமான் திருவடி நமக்கு வழிகாட்ட நாம் செல்லலாம் என்று கூறி இந்த சிந்தனைகளை பங்கேற்றவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேள் செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவலும் மயிலு வாழ்க வெய்ய சூர் மார்பு நீண்ட வேற்படை வாழ்க நான் பொங்கில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.